பிளேயர் பிராக் மான்கட். பிராக் மான்கட். பிராக் மான்கட் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ் கன்சிக்யூட்டிவ் 50s. 5 மேட்ச் அந்த இம்பார்ட்டன்ட் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், இன்னைக்குமே ஃபைனலுமே 88 ரன்ஸ் நல்லா ஆடினாரு. அவரும் சிராகும் சூப்பரா பண்ணிட்டு வராரு. இப்போ இத்தனை பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இந்தியா செட்டப்ல எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் இந்த கொஸ்டின் எனக்கு வருதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். நம்ம இந்தியாவோட பிரீமியர் டொமஸ்டிக் 50 ஓவர் டோர்னமெண்ட் விஜய் ஹசாரே ரீசெண்டா தான் முடிஞ்சிருக்கு. விதர்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின்னரா வின் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த சீசன் அவங்களுக்கு. இந்த விஜய் ஹசாரேல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா தான் டாப் பர்ஃபார்மன்ஸா இருந்திருக்காங்க. இந்த பாஸ் 5 ட்ராஃபிஸ் ஈச் வின் பண்ணிருக்காங்க. இந்த டைம் தமிழ்நாடு ஒரு வெரி ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஃபியூச்சர்ல, மீன்ஸ் இந்த அப்கமிங் செக்ஷன்ல. இப்போ நம்ம குயிக்கா ஃபைனல்ஸை பத்தி பார்த்தோம்னா, விதர்பா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 317 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இவரு நம்ம அதர்வா டேடே ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து யஷ் ராத்தோட ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு ஓவராலா. அதுக்கப்புறம் வந்து சௌராஷ்டிரா சைட்ல இருந்து பார்த்தோம்னா 279 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க, ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து பிரேராக் மன்கட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு, அலாங் வித் சிராக் ஜானி நல்ல ஆடி இருந்தாங்க. பட் தே வர் நாட் ஏபிள் டு வின் த மேட்ச். பவுலிங்ல பார்த்தா யஷ் தாக்கூர் நல்லா போட்டிருந்தாரு, நச்சிகேத் பூட்டே நல்லா போட்டிருந்தாரு. ஸோ அதான் நம்ம டீட்டெயிலா பேசுவோம் அந்த ஃபைனல்ஸ் மேட்ச் பத்தி. பாலா, உன்னோட தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் எப்படி? ஹவு டிட் த மேட்ச் கோ? சூப்பர், குடோஸ் டு விதர்பா. தே பிளேட் as a டீம், வெரி குட் டீம். அதாவது வந்து அவங்களோட டொமஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாரு, ஸ்ட்ரக்சர் இருக்கு பாரு, சூப்பராக இருக்கு. தே ஆர் மெயின்டைனிங் வெல். அண்ட் குடோஸ் டு த கோச் உஸ்மான் கானி. அவருக்கு வந்து பிக் சல்யூட். ஏன்னா அவர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணார். விதர்பா இஸ் அ கரண்ட் சாம்பியன்ஸ் இன் ரஞ்சி ட்ரோஃபி, இரானி ட்ரோஃபி அண்ட் விதர்பா. ஸோ எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட் அவங்களோட இதை பொறுத்தவரையும். அண்ட் ஒரு யங் கேப்டன் அர்ஷ்தூபே வந்து ஹேண்டில் பண்ணி அவர் கப்பு அடித்து கொடுத்துருக்காரு. அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவர் சொல்லியிருந்தார். கோச்சோட இது பார்த்தா, இன்டர்வியூ இதில் பார்த்தா சூப்பராக வந்து அவர் டீமை சீனியர்ஸோட நல்லா மெர்ஜ் பண்ணி நல்லா சப்போர்ட்டிவாக இது கொண்டு போயிருந்தார் டீமை. அண்ட் ஒன் மோர் ஆன் எ பிக் அக்கேஷன், அதர்வா டேடே ஒன் மோர் டைம் வந்து இரானி ட்ரோஃபிலையும் ஒரு 100 அடித்து ஜெயிக்க வைப்பார் அவர் தான். அதே மாதிரி இன்னைக்கும் சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக அவர் ஒரு நாக்கு, சூப்பர் நாக் ஆக்சுவலாக அதர்வா டேடே பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட எனக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆஃப் சைட் பிளே, கவர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பராக இது பண்ணுவார். அண்ட் இஸ் எ வெரி குட் டைமர். அண்ட் அவர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேக் ஃபுட், சாலிட் பேக் ஃபுட் இருக்கிறதுனால வந்து கட்ஸு புல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணுவார். அண்டு த வே இ ஆப்ரேட்ஸ் ஆஃப் ஸ்பின்னர், ஸ்பின்னை பர்டிகுலராக ஆப்ரேட் பண்ண விதம் தான் வந்து எக்ஸ்ட்ரா நேராக இருந்துச்சு. ரொம்ப வந்து என்ன சொல்லுது, ஃபேன்சியாக ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணாமல் ரிஸ்கே இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணுவார். அதை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு அதர்வா டேடே பொறுத்த வரையும். அண்ட் வெரி குட் டெம்பரமெண்ட் ஆன் பிக் மேட்சஸ். ஸோ நாக் அவுட்ஸாக இருக்கட்டும், ஒரு பிக் ஃபைனலில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விச் இஸ் எ வெரி குட் சைன். அந்த கம்போஷர் அட் த க்ரீஸ் வந்து நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சு. ஒரு நல்ல ஒரு லாங் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் எ வெரி குட் பாசிட்டிவ் சைன் அதர்வா டேடே பொறுத்த வரையும். எனக்கு இன்னொரு பர்சன் வந்து எனக்கு ரொம்ப இதுனா இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா யாருன்னு பார்த்தா நச்சிகேத் பூட்டே. அவரோட என்னன்னா ஒரு டால், ஒரு லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர் இதை பொறுத்தவரையும் என்னன்னா அந்த டாலாக இருக்கனால எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. அண்டு ஆட் லெங்க்ஸ் போடுறாரு, நல்லா டைட்டர் லெங்க்ஸாக போட்டுட்ருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்டு பிச்சை ஆஃபர் பண்ணுச்சுன்னா இவர் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். அந்த ஆட்னஸில் வந்து இன்னும் அவரோட பவுலிங் ஆட் லெங்க்ஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஹி ரிலையன்ஸ் மோர் ஆன் த சீம் டீவியேஷன் ப்ளஸ் பவுன்ஸ் தான் அவரோட இதுக்கு. அவர் அந்த ப்ரெஷரை பில்ட் பண்ணுவார், அந்த பேக் ஆஃப் லெங்க் டெலிவரிஸே யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொஞ்சம் பில்ட் பண்ணுவார். ஸோ ரேதர் தன் ஃபுல்லர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ப்ரெஷர் பில்ட் பண்ணுவார். அண்ட் ஆஸ் எ வெரி குட் விக்கெட் டேக்கிங் இது. லாஸ்ட் இயரும் விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் ஒரு 8 மேட்ச் தான் ஆடிருப்பாரு, 17 விக்கெட் எடுத்திருப்பாரு வித் 5 எக்கானமி. ஸோ இஸ் அ பொட்டன்ஷியல் கேண்டிடேட். இப்படி கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ட் வந்தார்னா அண்ட் வெரி ஹேண்ட்ஃபுல் இன் பேட்டிங் ஆல்சோ. வந்த ஒரு 10 பால் 20 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு கேபபிள் ஒரு பேட்டர் அவர். இந்த இதுலயே வந்து ஒரு டாப் 5 ஸ்ட்ரைக் ரேட் இதில் வச்சிருக்காரு இந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபியில். அண்டு ரெட் பால்லையும் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இஸ் எ வெரி குட் ப்ராஸ்பெக்ட் போக இதில்.
ஸோ அதான் இவங்களோட விதர்பாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க ஆப்ரேட் பண்ண விதம் தான். அவங்க ஆஸ் எ டீமா இப்போ வந்து அவங்களோட ஸ்டார் பிளேயர் த்ருவ் ஷோரே அவர் இல்லை. அவர் வந்து அவனை பிக் ஃபைனல் அவரை ட்ராப் பண்ணாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தா அவரோட ப்ரீவியஸ் மேட்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி இருக்காரு. அந்த ஒரு ரீசன்னால இது பண்ணியிருக்காங்க. பட் தே ஆர் வெரி குட் கம்யூனிகேட்டட். அவங்களோட தாரக மந்திரமே என்னன்னா தே சப்போர்ட் வித் ஈச் அதர் ஈவன் இன் டஃப் கண்டிஷன்ஸ். அதுதான் அவரோட கோச் சொன்னார். ஸோ வி பிளே ஆஸ் எ டீம் அப்படிங்கிற ஒரு அந்த டீம் மென்டாலிட்டி, டீம் பாண்டிங் வந்து சூப்பராக அந்த என்வைரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் டு வின் தி கன்சிஸ்டன்ட்லி. ஏன்னா அவங்க ஸ்மாட்ல வந்து அவங்கள இது பண்ண முடியல, சக்சஸ் பண்ண முடியல. ஆனா இந்த ஒயிட் இதுல வந்து வி ஹவ் டு பிளே இன் எ பாசிட்டிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லி அதை அவங்க அப்ரோச் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரெட் பாலையும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, ஒயிட் பாலையும் அட் த சேம் டைம் வந்து ஜெயிக்க முடிக்க முடியுது. ஸோ வெரி ஆல் பாசிட்டிவ்ஸ் ஃபார் விதர்பா கிரிக்கெட்டை பொறுத்தவரையும். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டு இருக்காங்க. இது விதர்பா டீமை பொறுத்தவரையும் குடோஸ் இஸ் த கோச். அதான் நான் சொல்ல வரேன். கிரேட் கிரேட். அதான் ட்ரூ. இப்போ நம்ம வந்து நம்ம குவிக்கா வந்து அடுத்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் எந்தெந்த பிளேஸ் நல்லா பண்ணாங்கங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து எனக்கு ஒரு கொஸ்டின். டாப் பர்ஃபார்மன்ஸ் இன் பேட்டிங் பார்த்தா அமன் மொக்கடே அவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸாகவும் இருந்தாரு. அதர்வா டெடே பிளேயர் ஆஃப் த மேட்சா இருந்தாரு. அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் செம்மையா அடிச்சிருந்தாரு. அவர் வந்து ஐ திங்க் 725 ரன்ஸ் இன் 9 மேட்சஸ் ஏதோ அடிச்சிருந்தாரு. அவரும் சூப்பரா ஆடிந்தார். அப்புறம் ஹர்விக் தேசாய் அவரும் நல்லா ஆடிந்தார். ஹர்விக் தேசாய் நான் அந்த ஃபைனல்ஸா எந்த மேட்ச் ஞாபகம் பார்த்தது, அவரு ஐ திங்க் ஃபைனல்ஸ் தான் நினைக்கிறேன். அவர் ஆன அந்த கவர் டிரைவா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு ஃபிளிக் ஷாட் ஒன்று அடிச்சிருப்பாரு, அதெல்லாம் செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் பவுலிங்ல பார்த்தா அன்குல் பன்வர் அவரு டாப் விக்கெட் டேக்கர்ஸ்ல இருக்காரு. அப்புறம் ஜீஷன் அன்சாரி, சத்யநாராயண ராஜு இவங்க எல்லாம் டாப் விக்கெட் டேக்கர்ஸ்ல இருக்காங்க. அது இல்லாம பார்த்தா தர்ஷன் நால்கண்டே செமிஃபைனல்ஸ்ல வந்து ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்திருப்பாரு அகேன்ஸ்ட் கர்நாடகா. அவரும் சூப்பரா போட்டிருந்தாரு ஃபார் விதர்பா. அதுக்கப்புறம் நீ நச்சிகேத் புட்டே நீ ஆல்ரெடி சொல்லிட்ட. யஷ் தாக்கூர் அவரும் நல்லா போட்டிருந்தாரு. நம்ம ஐபிஎல்லயும் அவரை பார்த்திருக்கோம். பட் இங்கேயும் அவரு நல்லா போட்டிருக்காரு. ஓப்பனிங்லயும் போடுறாரு, டெத்ல போடுறாரு, ஸ்லோ ரன்ஸ் வச்சிருக்காரு, இது பவுன்சர்ஸ் போடுறாரு. ஸோ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அதான் இப்போ அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒருத்தர், இந்த ருச்சித் ஆஹிர்னு ஒருத்தர், அவரு கொஞ்சம் அங்கங்க தேவையான இடத்துல மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு ஃபார் இது வித் சிராக் ஜானிலாம் ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாரு ஆந்திர பிரதேஷ் கூட. ஹீ ஸ்கோர்ட் ஐ திங்க் 76 ரன்ஸ் ஆஃப் 54 பால்ஸ். அதுக்கப்புறம் டெல்லி கூட 95 ஆஃப் 56 அடிச்சிருந்தாரு. அப்புறம் ஒடிஷா கூட 22 ரன்ஸ் ஃப்ரம் 12 பால்ஸ் நாட் அவுட்ல இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி குரூஷியலா அடிச்சு கொடுத்திருந்தாரு அவரு. அண்ட் சேட்டன் சக்காரியும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு. அதான் இப்போ இந்த இத்தனை பிளேயர்ஸ் நான் சொல்றேன்ல, இது இல்லாம இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சொல்லு. ஒரு பிளேயர், அதாவது நீ சொன்ன பிளேயர் அமன் அவர் இருக்கார்ல லீடிங் ரன் ஸ்கோரர். அவர் வந்து இனிஷியல் மேட்சஸ்ல வந்து அவர் ரன்ஸ் அடிக்கல. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தி பெர்சிஸ்டன்ட் வித் இவரையே கண்டினியூ பண்ணாங்க. அது வந்து பின்னாடி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை வந்து அவர் என்ன சொன்னது ஃபைத், அந்த அவர் வச்ச ஃபைத் வந்து இவர் வந்து ஒரு 500 ரன்ஸ் மேல ரஞ்சியில் அடிச்சதா இருக்கட்டும், இந்த கரண்ட் சீசன்லயும் 500 ரன்ஸ் மேல அங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இனிமே ஸ்டார்ட் ஆக போகுது, ரஞ்சி ட்ரோஃபியும் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேயும் 800 ரன்ஸ் மேல இது பண்ணிருக்காரு. ஸோ இவர் அந்த கோச் சொன்ன இதுலதான் நான் இது பண்றேன். சீன் ஃப்ரம் யங் டேஸ் அவரோட டெம்பரமெண்ட் அண்ட் அவரோட டேலண்ட் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அது வந்து ரீஃபைட் பண்ணது நல்ல விஷயம். நீ சொன்ன அமன் மக்கண்டேனால சொல்றேன். அண்ட் தே பிலீவ் யஷ் தாக்கூர் as a leader of the attack. ஸோ அது அவரு கன்சிஸ்டன்டா அவரும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒன் மோர் பிளேயர் பிராக் மான்கட் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸா கன்சிக்யூட்டிவ் 50s, 5 மேட்ச் அந்த இம்பார்ட்டன்ட் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், இன்னைக்குமே ஃபைனல்லுமே 88 ரன்ஸ் நல்லா ஆடினாரு. அவரும் சிராகும் சூப்பரா பண்ணிட்டு வர்றாரு. சிராக் பொறுத்த வரையுமே எக்ஸ்ட்ராடனரியா ஆடினாரு. பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்லயும் நல்லா பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு சிராக் பொறுத்த வரையும். அந்த இம்பார்ட்டண்டா ஹர்ஷ்தூபே அந்த பிராக் மான்கட் விக்கெட் எடுத்தது தான் வந்து மேட்ச் ரன்னிங்கா போச்சு. அந்த விக்கெட் இது. யா அதான் இப்போ நம்ம இத்தனை பிளேயர்ஸ் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? while we discuss these many players, எனக்கு என்ன அடுத்த கொஸ்டின் வருதுன்னா, இப்போ இத்தனை பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு இந்தியா செட்டப்ல எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் இந்த கொஸ்டின் எனக்கு வருதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர் ஆஃப்டர் 27 மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்கிறப்போ அவங்களுக்கு பேக்கப்பா வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. அதுக்கு பேக்கப்ஸ் பார்த்தாலும் இப்போ சில ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்காங்க.
அப்படி இருக்கிறப்போ இவங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஃபிட் இன் பண்ண முடியும்? ஏன்னா பவுலிங் சைட்லயும் இருக்காங்க. எல்லாம் இப்போ ரிலேட்டிவ்லி கொஞ்சம் இன்னும் 2, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எந்த அளவுக்கு நம்மளோட இந்தியா செட்டப்லயோ இல்ல இந்தியா ஏ செட்டப்லயோ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல எப்படி இவங்களை ஃபிட் இன் பண்ணுவோம்? எந்த மாதிரி இவங்களை ட்ரை பண்ண முடியும்? எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இவங்க ட்ரை பண்றதுக்கு சுச்சுவேஷன் வரும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தா விஜய் எஸ்ஆர்ஏ ட்ரோஃபி வந்து இது வந்து ஜஸ்ட் பாயிண்டர். இதுவும் இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஏ சீரீஸ் அண்ட் ஐபிஎல் எல்லாமே மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் வந்து இதுக்கு ப்ளே ஆகுது. இந்தியா நம்ம செலெக்ஷனுக்குள்ள ஸ்குவாடுக்குள்ள வரதுக்கு அவ்வளோ இது தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நான் வந்து ஒரு இது கொஞ்சம் ப்ரீஃபாக நான் இந்த செலெக்ஷன் இதை பற்றி நான் சொல்ல வரேன். எப்படின்னா போஸ்ட் 2023 நம்ம ஓடிஐ வேர்ல்டு கப் அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓடிஐ சீரீஸுமே கம்மியாக தான், மேட்சஸுமே கம்மியாக தான் இருக்குது. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சீரீஸ் போனோம், ஸ்ரீலங்காவில் ஒரு சீரீஸ் வந்தது, நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கிலாந்து வந்தாங்க, தென் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அப்புறம் ஆஸ்திரேலியா இப்போ போனோம், சவுத் ஆஃப்ரிக்கா, இப்போ நியூசிலாந்து சீரீஸ். 6 சீரீஸ் தான் நமக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த 6 சீரீஸில் அஜித் அகர்கர் வந்து இந்த போஸ்ட் இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் எடுத்துப்போம். வேர்ல்டு கப் முன்னாடி தான் அவர் இது பண்ணார், ஜாயின் பண்ணார். 2022 தான் இது பண்ணார். அந்த டைத்தில் தான் அவர் டென்யூர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ போஸ்ட் 23 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் தான் வந்து நிறைய இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ல்டு கப்புக்கு பிளேயர்ஸ் என்ன கொண்டு வரணும்னு அந்த இதில் வந்து பார்த்தா இது வரைக்கும் நமக்கு வந்து பிளேயர்ஸ் டெபியூ ஆனவங்கன்னு பார்த்தா ஒரு 7-8 பேர் தான் டெபியூ ஆயிருக்காங்க. அந்த 7-8 பேரும் யார் யாருன்னு பார்த்தா நான் ஒரு கேண்டிடேட்ஸே சொல்கிறேன். திலக் வர்மா எப்படிப்பட்டு வந்தார்னா, திலக் வர்மா இதுலேயும் பண்ணி அந்த டயத்தில் ஐபிஎல்ல இடின்னு இடிச்சு அவரோட T20ஸ்லையும் நல்லா பண்ணதுனால அந்த ஒரு எஃபெக்ட் வந்து திலக் வர்மா வந்து ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், அதனால அவர் செலக்ட் ஆனாரு. சாய் சுதர்ஷன் அந்த டயத்துல குஜராத் டைட்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நீங்க கப் அடிச்ச 2023 டைம் ஐபிஎல்ல அவர் வந்து அதிக ரன் ஸ்கோரர், அவரும் ஒரு குரூஷியல் ஃபேக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அதிகமாக. அண்ட் விஜய் மற்ற டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் நல்லா பண்ணாரு, அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ரிங்கு சிங் சேம் திங், அந்த ஐபிஎல் நல்லா பண்ணாரு. அதே மாதிரி விஜய் எஸ்ஆர்ஏ பண்ணாரு, அவருக்கு கொடுத்தாங்க. ரஜத் பட்டிதர் அந்த டயத்துல டொமஸ்டிக் நல்லா பண்ணிட்டு வந்தாரு, ஆர்சிபிக்கும் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிச்சு, அதனால அவங்களுக்கு கொடுத்தாரு. ரியான் பராக் அப்பதான் ஐபிஎல் 24ல ஐபிஎல் அவருக்கு கொஞ்சம் டீசெண்டா பண்ணனால அவருக்கு கொடுத்தாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாத்துலயும் அவர் இது பண்ணாரு, அவருக்கு வந்தது. அர்ஷித் ராணா ஐபிஎல் பிரேக் த்ரூ, ஐபிஎல்ல அவர் பிரேக் த்ரூ அண்ட் ஹஸ் எ வெரி குட் ராப்போ வித் அவரோட ஸ்கில் கம்பீர் ஐடென்டிஃபை பண்ணி அது இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இனிஷியலாக கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இன்னைக்கு அவர் வந்து இஸ் டூயிங் வெல், விக்கெட் டேக்கராக இருக்காரு. ப்ளஸ் பேட்டிங்கும் அவரால் குரூஷியல் சம் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாதான ஒரு இது இருக்கு. வருண் சக்கரவர்த்தி டெபியூ பண்ண வருண் சக்கரவர்த்தி வி ஹவ் சீன் ஐபிஎல் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. லாஸ்ட் இயர் விஜய் எஸ்ஆர்ஏ ட்ரோஃபியில் இஸ் ஆல்சோ டாப் 5 லீடிங் கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து என்னன்னா ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் டெஸ்ட்ல அந்த ஒரு 100 அடிச்சனால அவருக்கும் கொடுத்தாங்க. இந்த 8 பேர் தான் வந்து இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க புதுசா வந்த இதுல இது பார்த்தா. மிச்ச எல்லாருமே வந்து ஆல்ரெடி இன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஆல்ரெடி டெபியூ பண்ணவங்க, பேஸ்ட் ஆன் தர் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் எல்லாமே சேர்த்து தான் இது எடுக்கிறாங்க. இந்தியா ஏ மேட்சஸும் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ் பதோனியை எடுத்ததுக்கு வி ஹேட் எ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இந்த சீரீஸ்ல வந்து ஆயுஷ் பதோனிக்கு போல வேற எடுத்திருக்கலாம்னு. ஆனா இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தா ஆயுஷ் பதோனி வந்து இந்தியா ஏ சீரீஸ் மோர் தென் விஜய் எஸ்ஆர்ஏ ட்ரோஃபில ஒரு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணலன்னா கூட அவரோட வந்து இது என்ன அகெயின்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆஸ்திரேலியா ஏவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஏவா இருக்கட்டும், அங்க ஒரு குரூஷியல் 50s அடிச்சதுனால அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விஜய் எஸ்ஆர்ஏ ட்ரோஃபில அவரோட பவுலிங் வந்து நல்லா இருந்திருக்கு, கன்சிஸ்டன்டா 6 overs போட்டிருக்காரு எல்லா மேட்சும் ஆனா ஆவரேஜா. அண்டு அவர் பவுலிங்னால மேட்ச் ஜெயிக்க வச்சு கொடுத்துருக்காரு. டெல்லியில 10 விக்கெட் எடுத்திருக்காரு வித் அன் 4 எக்கானமி. ஸோ ஓகே, இவர் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியுமாங்கிறதுல அவர் எடுத்திருக்காங்க. தட் இஸ் சப்ஜெக்டபிள். அவர் எடுத்ததை நம்ம கொஸ்டின் பண்றது எல்லாமே ஒரு சைட்ல கரெக்டா இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த திங்கிங் இருக்குங்கிற செலக்டர்ஸோட திங்கிங் இப்படி இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம இதையும் வச்சுக்கணும், நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து வெரி அன்பார்ச்சுனேட் ஆக்சுவலா ருத்துராஜ் கேக்வாட் மாதிரி அவர் தான் ஆக்சுவலா டிசர்வ் டு கம் இன் த பிளேஸ். நம்மளோட இதுக்கு ஆக்சுவலா பார்த்தா அவர் வேற ஒரு கண்ட்ரில ஆடி இருந்தாருன்னா அவர் ஷோரா இந்த இதுல இருந்திருப்பாரு.
அவர் இன்டர்நேஷனல் டீம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு. ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். வெரி அன்பார்ச்சுனேட் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ்க்கு 15லயே ருத்ராஜுக்குலாம் கிடைக்கலங்கிற போது வந்து இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அண்ட் வெரி அன்ஃபேர் தான் சமயத்தில் நமக்கு தோன்றது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் எல்லாமே வி கேன் அக்செப்ட். ருத்ராஜ் கெய்க்வாடோட இன்க்ளூஷன் இல்லாததெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலா. புரியுதுண்ணா. சரி, அங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ திங்கிங் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் போலாம்னு யோசிக்கிறாங்க. பட் அந்த டயத்துல பட் இவர் ரொம்ப டிசர்வ்டா இருக்காரு அந்த ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரையும். அவர் பேக்கப்பா இருக்காரு. இன்னொன்னு, அவர் ஓப்பனிங்ல இருந்து நம்பர் 3 வந்து இப்ப நம்பர் 4யும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காரு ருத்ராஜ் கரெக்ட். கெய்க்வாடை பொறுத்த வரையும். கரெக்ட். இஸ் கிவிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப போக போக என்னன்னா, நம்மளோட டாப் 5 வெரி என்ன சொல்லுது, ஒரு குவாலிட்டி ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸா இருக்காங்க. அவங்கள நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், கில் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி, தென் ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன், ராகுல். தென் கேஎல் கேஎல் ராகுல். ராகுல். அன்டில் சான்ஸே அன்லெஸ் அன்டில் அன்லெஸ் இவங்க 5 பேர்ல யாரா 2 பேர் இன்ஜூரியோ இல்ல புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாதான் வேற ஆப்ஷன்ஸே நம்ம கொண்டு வர முடியும். கரெக்ட். ஸோ இதனால வந்து என்னன்னா, ஒரு குட் டேல வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அண்ட் நம்ம இப்போ அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸா ஒரு பேட்டர் பவுலிங்கும் போட ஒரு ஒரு பேட்ஸ்மேனாவும் தேவை, பவுலராகவும் தேவை, பவுலராகவும் தேவை. எல்லா ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸும் தேவை. இப்போ நம்ம 6 ஆடிக் பாண்டியா வந்துருவாருன்னு வச்சுக்கோ, அவர் ஃபிட்னா அவர் வந்துருவாரு. 6 பேர் இது எய்தர் அக்ஷர் பட்டேல் ஆர் ஜடேஜா, 7 ஆயிடுச்சு. மிச்சம் நீ வந்து 4 பவுலர் 4 தான் கொண்டு பேர். வர முடியும். ஆமா, புரியுது. That's the problem. இது இப்படிதான் நிலைமை இருக்கு ஆக்சுவலா. இதுல இவங்களுக்கு பேட்டிங் இவங்க இவ்வளோ யுமங்கஸ் ரன் அடிச்சும் எனக்கு தெரியல, ரொம்ப டஃப். டில் 2027 வேர்ல்டு கப் வரையும் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமாங்கிறது பிக் கொஸ்டின் மார்க் தான். இந்த தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஆஃப்டர் 27 வேர்ல்டு கப் வரையும் இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாதான் அவங்களுக்கு உள்ள வர சான்சஸ்லாம் இருக்கும். True, true. வெரி அன்பார்ச்சுனேட் தான் என்னை அதான் பொறுத்தவரையும். அதான் இதுல என்னன்னா வந்து பிளேயர்ஸ் அவங்க சைடு இருந்து ஒண்ணு என்ன பண்ண முடியும்னா, தே ஜஸ்ட் கேன் கீப் ஸ்கோரிங் ரன்ஸ் அண்ட் ஸ்டே ஹோப்ஃபுல் தட் வி வில் பிளே சம்டே. ஏன்னா நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில இத்தனை இப்போ அது டொமஸ்டிக்ல 38 டீம்ஸ் இருக்கு. ஸோ அந்த 38 டீம்ஸ்ல அது இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் பேட்டிங் பாரடைஸ் மாதிரி தான் இருக்கு ட்ராக்ஸும். ஸோ ஆமா, ஆக்சுவலா வந்து நீ சொன்ன பாரு பேட்டிங் பேரடைஸ்ன்னு சொன்னது, இந்த இதுல வந்து 119 மேட்ச் நடந்திருக்கு விஜய் எஸ்ஆர்ஏ ட்ரோஃபில. இந்த 119 மேட்சஸ்ல 60 மேட்சஸ்க்கு மேல ஒரு இன்னிங்ஸ்ல 300 ரன் கன்சிஸ்டண்டா போயிருக்கு. 300+ ஸ்கோர் 60+ மேட்சஸ் நடந்திருக்கு. நான் சொல்றது ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும். இப்ப சில மேட்சஸ்லாம் வந்து 2 சைடுமே 300+ டார்கெட் சேஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல க்ளோஸ் பாட்டிலா போனது. ஸோ க்ளோஸ் டு ஒரு 119 மேட்சஸ்ல 80 மேட்சஸ் கிட்ட 300+ போஸ்ட் பண்றாங்கன்னா, அண்ட் அகெயின் ஆப்வியஸா இப்ப நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஒரு 300 ரன்ஸ் அன்டில் அன்லெஸ் 2 ஃபேஸ்டு விக்கெட் இல்லைன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல 300 வந்து நாட் எனஃப். நம்ம இந்த இதுலயே பார்த்தோம், 412 சேஸ் பண்ணாங்க கர்நாடகா, தேவ்தத் படிக்கல். அதே ஜார்க்கண்டோட இஷான் கிஷன் கூட 100 அடிச்சிருப்பாரு ஃபாஸ்டஸ்ட். இது அந்த மேட்ச் இது பார்த்தோம். இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த ஈடன் டாம் இருக்காரு பாரு, ஈடன் ஆப்பிள் டாம், கேரளா இது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் ஒரு இது சேஸ் பண்ணியிருப்பாரு அகெயின்ஸ்ட் ராஜஸ்தானோட, ஒரு 348+ சேஸ் இருந்தது. கடைசி ஓவரில் தான் மேட்ச், ஒரு 20 ரன்ஸ் இருக்கும், கடைசி பால் 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. அந்த ஒரு பால் வீடியோ மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பிசிசிஐ இதுக்கு வந்து நீங்க போடலாம் உங்களுக்கு இருக்கிற இதுன்னு கேட்டா வந்து அங்க ஃபெசிலிட்டிஸ் இல்ல லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு அண்ட் பட்ஜெட் காஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரில, அவங்க சொல்றதுல நமக்கு அது கிளியரா தெரில. பட் ஆனால் அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர், ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரு, ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ஆடும்போது அது மேட்ச் இல்லை. அந்த இந்த மாதிரி க்ளோஸ் மேட்சஸ்லாம் போயிருக்கு. அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பிசிசிஐ டொமஸ்டிக் அவங்களோட டிவியில் வந்து ஒரு கிளிம்ஸ் கடைசி பால் 6 அடிச்சது காமிக்கிறது மட்டும் பத்தாது. 119 மேட்ச்ல 20 மேட்ச் மட்டும்தான் டெலிகாஸ்டே ஆயிருக்கு. இல்ல அதான் என்னன்னா, இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம சிலதெல்லாம் வந்து நம்ம ஸ்கோர் கார்டை பார்த்து பேச முடியாது. சில இன்னிங்ஸ்லாம் வந்து என்ன 40 தான் அடிச்சிருக்கானான்னு நம்ம சொல்லும் போது
ஸ்கோர் கார்டு பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் அந்த மேட்ச் கான்டெக்ட்ல பார்க்கும்போது அந்த 40 ரொம்ப குரூஷியலா இருந்திருக்கும். ஸோ அதான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எல்லா மேட்சையும் நீங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் இல்லைனா கூட அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த பிசிசிஐ டிவில ஒரு ரீகேப் மாதிரியோ இல்ல ஹைலைட்ஸ் மாதிரியோ எல்லா மேட்சுக்கும் போட்டீங்கன்னா கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மேட்ச் எடுத்து அவங்க எப்ப வேணா பாத்துக்கலாம். அது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். யார் யார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அதை பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதை பத்தி பேசும்போது இன்னொன்னு என்னன்னா, நீ இந்த பேட்ஸ்மேன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தல, பேட்டிங் பாரடைஸ் எவ்வளவு 300 அடிச்சிருக்காங்கன்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் நான் பார்த்தேன். என்னன்னா வந்து லாஸ்ட் 7 இயர்ஸ்ல வந்து 50 to 100 கன்வர்ஷன் வந்து 11, அதான் 11 பாயிண்ட் சம்திங் தான் இருந்திருக்கு. விச் இஸ் எவ்ரி 10th 50 தான் வந்து செஞ்சுரியா கன்வெர்ட் ஆயிருக்கு, 9th or 10th. அதே இந்த சீசன்ல பார்த்தா 22 பாயிண்ட் சம்திங், விச் இஸ் every fifth 50 that is being scored by a batter is getting converted to a century. So conversion rate for 50 to 100 வந்து செமையா இருந்திருக்கு இந்த வருஷம். அதுவும் ஒரு கரெக்ட். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா இருந்தது பாக்குறதுக்கு. ஆமா. அதான் இதெல்லாம் பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு டாபிக் உள்ள போக தோணுச்சு. என்னன்னா வந்து தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நம்ம டாப் ஸ்கோரிங் நிறைய அடிச்சிருக்காங்க, பேட்டிங் பாரடைஸ் எல்லாம் பேசியிருக்கோம். அப்படி இருக்கிற இடத்துல தமிழ்நாடு டீமுக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னு பார்த்தா ஜெகதீசன், கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். அவரு ஜெகதீசன் கேப்டன். அவர் வந்து 7 மேட்ச்ல 370 ரன்ஸ் எவ்வளவுதான் அடிச்சிருக்காரு. ஒரு செஞ்சுரி, 4 50. பட் 370 runs in a 7 match தான் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃபார் அ டீம்ங்கிறது. தட் சேஸ் ஹவு த டீம் ஹஸ் பர்ஃபார்ம்டு. அண்ட் பவுலிங்லயும் ஏதாவது நல்லா பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. குர்ஜப்னீத் சிங் மட்டும்தான் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் திரிபுரா கூட ஒரு 6 விக்கெட்டு, புதுச்சேரி கூட ஒரு 4 விக்கெட். ஸோ பெட்டர் டீம்ஸ் கூட அவருமே வந்து ரொம்ப விக்கெட்ஸ் எடுக்கல. சில மேட்சஸ் ரன்ஸும் போயிருக்காரு. ஸோ அதுதான் இப்போ தமிழ்நாடு டீமோட பர்ஃபார்மன்ஸ். இதுவும் சரி, ஸ்மாட்டும் சரி, ரஞ்சியும் சரி, இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா இருக்கு. இதுக்கு என்ன ரீசன், நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம ஸ்டேட் கொண்டு வரணுங்கிறது ஏதாவது இன்சைட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்ல முடியும்? இல்லை, கண்டிப்பாக இது என்டையராக ரீவேம் பண்ணி ஆகணும் நம்ம டொமஸ்டிக் இதை பொறுத்தவரையும். அண்ட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா 2018 தான் இந்த மாதிரி மூணுமே அடி வாங்கினது. அண்ட் இது இப்போ வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த ரீவேம்ப்பு, இந்த நிறைய சேஞ்சஸ் வந்து ஃப்யூச்சர் அப்கமிங் சீசன்ஸ்க்கு வந்து நல்ல விதை போடும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சீரியஸாக இது இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஆகணும். என்ன ரீசன்னா, நம்மளோட அப்ரோச்சே வந்து ரொம்ப டிமிடாக இருக்குது. ரொம்ப வந்து ஒன் டைமென்ஷனல். ரொம்ப மற்ற டீம்லாம் வந்து அசால்ட்டாக ஹிட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நமக்கு அந்த மிடில் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாப் ஆர்டர்ஸ் பிளேயராக இருக்கட்டும், அவங்க ஆடின விதம் வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்துச்சு. வெரி குட் பேட்டிங் கண்டிஷன். அண்டு அந்த அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் மேட்ச்லாம் 10 ரன்ஸ் எங்கேருந்து 131 ஃபார் 1லேருந்து ஒரு 225 ஸ்கோரை வந்து இது பண்ண முடியல. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபாலோ அவுட் ஆகணும். எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அசோக் சர்மா. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் இந்த மேட்சஸ்லாம், அந்த ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சஸ்லாம் தோக்கிறதுலாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்டு நிறையா வந்து ஷஃபுல் பண்ணிட்டு இருந்தாங்க மேட்சஸ். இதில் பிளேயர்ஸோட இது வந்து பார்த்தா நிறையா சேஞ்சஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க மிடில் ஆர்டர் பேட்டிங் இதை பொறுத்த வரையும். ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்பிட்வீன் வந்து இந்த கோச்சிங்கே வந்து பார்த்தா ரெட் பால் ரஞ்சி ட்ரோஃபிக்கு ஒரு கோச்சு, ஒன் டேக்கு ஒரு கோச்சு. வெங்கட்ராமனா வந்து ஒன் டேக்கு கோச்சு, சாரி ஒன் டே இது என்ன ஒயிட் பால் கோச்சு, அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு லாங்கர் ஆஸ்பெக்டில் இது எப்படி போகும்னு எனக்கு தெரில. ஒரே கோச்சே இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தமிழ்நாடை பொறுத்தவரையும் யங் டீம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் 19 டீம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. யோமி தான் வந்து அதுக்கு பவுலிங் இது அவர் கோச்சாக இருந்தார். அதில் நிறைய நம்மளோட அண்டர் 19 பிளேயர்ஸ் வந்து எல்லாமே வந்து பவுலர்ஸ் எல்லாம் இதில் டீம் செலக்ட் ஆயிருக்காங்க, வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தீபேஷ் தேவேந்திரனா இருக்கட்டும், அம்பரீஷா இருக்கட்டும். ஸோ ஸோ ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நல்ல ஒரு இது இருக்குது, ஒளிவட்டம் தெரியுது அவங்க மூலமா. வந்து நம்மளோட பவுலிங் வந்து ஒரு ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஸ்பின் ட்ரைவாக இருக்கட்டும், ஏமுச்சுதர்சனாக இருக்கட்டும், கிஷோராக இருக்கட்டும், சந்தீப்பாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து நல்லா பண்ணிட்டு வராங்க. ஐ திங்க் ஃபியூச்சர் பவுலிங் நல்லா இருக்கும் இந்த தமிழ்நாடு டீம்ஸு. இந்த அண்டர் 19 பிளேயர்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரஞ்சி ஆடுவாங்க. அவங்க இந்த செட்டப்புக்கு வந்துடுவாங்க. ஸோ வரும்போது ஐ திங்க் புது டீம்,
ஒரு நல்ல ஒரு கேப்டன் தேவை. தினேஷ் captain. கார்த்திக் அண்ட் ஒன் மோர் திங், கேப்டன் லீட்ஸ் த ஃப்ரண்ட் தேவை இந்த இதில் பொறுத்த வரையும். Correct. ஜெகதீஷன் வந்து இஸ் அ கேப்டன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா இல்லை இந்த Exactly. சீசன்ல. அவர் தான் நல்லா பண்ணியிருந்தா கூட, லைக் நம்ம தமிழ்நாடுல அவர் மட்டும் தான் ஓரளவுக்கு ஒரு 100 அடிச்சு இது பண்ணாரும். பட் வந்து அது பத்தாது. பத்தாது. இல்ல அவரோட ஸ்ட்ரைக் மத்த ரேட்டுமே ஒரு கன்சர்னா தான் இருக்கு. அது அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு நம்ம நிறைய பேர், ஈவன் வந்து வாஷிங்டன் சுந்தரும் வந்து அந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப புவரா ஆடினாரு. ஓகே சரி ஃபைன், வாஷிங்டன் சுந்தரோட கேபபிலிட்டிஸ் தெரியும். பட் ஆனால் தமிழ்நாடுன்னு வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை. ஒரு டீமா ஜெல்லே ஆகல. அதுதான் அந்த ஒரு டீம் பாண்டிங், டீம் ஸ்பிரிட்டே இல்லை தமிழ்நாடு இதை பொறுத்த வரையும். இந்த டீம் தோத்துருங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்கு. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே இவங்க கொடுக்கல. அந்த ஒரு ரேப்போவே தெரிய மாட்டேங்குது தமிழ்நாடு டீம் இதை பொறுத்த வரையும். ஒரு ஸ்ட்ராங் லீடர் தேவை. நான் ஏன் தினேஷ் கார்த்திக் சொன்னோன்னா, நம்ம 2016 10 இயர்ஸ் பேக்கு தினேஷ் கார்த்திக் லீட் இந்த ஃப்ரண்ட். அவர் அடிச்சு ஜெயிக்க வச்சாரு விஜய் ஹசாரே ட்ராஃபி. நம்ம இப்போ ஜெயிச்சது வந்து டிகே அவர் ஒரு குருஷியலா ஒரு 100 அடிப்பார் ஃபைனல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து லீடர் டேக்ஸ் த ஃப்ரண்ட். அந்த மாதிரி ஒரு பர்சன் வரணும், வந்து டீமை ஜெயிக்க வைக்கணும். அதுதான் கரெக்ட். அதான் கரெக்ட். நம்ம டீடைலா பேசிட்டோம். அதான் இப்போ லெட்ஸ் see if தமிழ்நாடு எந்த அளவுக்கு ரிவாம்ப் பண்ணி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்பதான் வியூவர்ஸ், நீங்க ஓவரால் விஜய் ஹசாரே டிராஃபி பார்த்திருப்பீங்க. நீங்க உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் என்னவா இருந்தது, யார் உங்களோட டாப் பர்ஃபார்மர்ஸ், எந்த பிளேயர்ஸ் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நீங்க ஃபீல் பண்றீங்க, வாட் சேஞ்சஸ் தமிழ்நாடு கேன் டூ டு ஷோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் சீசன், அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்களும் மென்ஷன் பண்ணுங்க யார் யார் பெட்டர் பிளேயர்ஸுங்கிறத. கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.